வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் போர்டு, வாஷிங் மிஷினுக்கான யூனிவர்சல் போர்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா இது போர்டு கிடைக்காது. சில மாடலுக்குலாம் பார்த்திங்கன்னா சில போர்டு ப்ராப்ளம் ஆகிடும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த போர்டு வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு உள்ளது தான் இது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். பாருங்கள், அதுக்குள்ளே டிஸ்பிளே இது சென்சார் கொடுத்துட்றாங்க. வாட்டர் லெவல் சென்சார் அவங்களே கொடுக்குறாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர் லெவல் சென்சாரு ப்ளஸ் பிசிபி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த பிசிபி, யூனிவர்சல் பிசிபி. யூனிவர்சல் பிசிபி இந்த உள்ளே நிறையா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கனெக்டரு அந்த டிஸ்பிளே ஓட்டுறதுக்கு ஸ்டிக்கர் எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்களே. இதில் நான் ஒன் பை ஒன்னாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னன்னு புரியும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த சென்சாரை எடுத்துகிட்டு இந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது இந்த பின் டைப்பில் இல்லைனால வேறு ஜாக் டைப்பு, அதனால சால்ட்ரிங் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சொலினாய்டு வால்வு, ப்ளூ கலர் வால்வு, நியூட்ரல் லைன் ஃபுல்லாகவே லிங்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே வாட்டர் லெவல் சென்சார் கொடுத்துட்டு பாருங்கள், கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். சென்டருக்கு சென்ட்ரு, இந்த சென்டர் ஒரு பிங்க்கு, இது மாதிரி கலர் கோடு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சுவிட்சு, இது டோர் சுவிட்ச் ஒயர் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மோட்ரு. ஒன்று சொலினாய்டு வால்வுக்கான மோட்ரு, கீழே ட்ரெயின் மோட்ரு. சொலினாய்டு வால்வு ப்ளஸ் ட்ரெயின் மோட்ரு ரெண்டுத்துக்கான ஒயரும் அங்கே வரும். மோட்ரு ஒயரு, சப்ளை ஒயரு எல்லாமே கொடுக்கணும். இப்போ ஒன் பை ஒன்னாக எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒயர் எப்படின்னு லைன் நியூட்ரல் பார்த்துங்க. பாருங்கள், இதுதான் நியூட்ரலு. பாருங்கள், நியூட்ரல் லைனு எடுக்குது பாருங்கள், கண்டினியூட்டி வருது பாருங்கள். நியூட்ரல் எல்லாத்துக்கும் ஒரு லூப் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டுலேயே பார்த்தீங்கன்னா காமனாக ஒன்று கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின் மோட்டருக்கு, சொலினாய்டு வால்வுக்கும். ஆல்ரெடி மிஷினில் அப்படி தான் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. ஒயரிங் கிட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் மட்டும் போர்டுலேருந்து லைன் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ கொடுக்க போகிறோம். காமன் தேவையில்லை, ஏன்னா காமனாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் காமன் தனியாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே இருக்கிற ஒயரிங்கில் அப்படியே இது பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒயரிங் மாறி இருந்தது, வேறு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். பாருங்கள், இது கீழே இருக்குது ட்ரெயின் மோட்டரோட சப்ளை லைனை செக் பண்ணுறோம். அந்த காயிலோட ஓம்ஸ் காட்டும். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா அந்த சொலினாய்டு வால்வுக்கும் காட்டும். அது மாதிரி பார்த்திங்கன்னா வால்வோட இது காட்டும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொடுக்குறோம் பாருங்கள். இதில் இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு லைன் நியூட்ரலு. அதிலே பார்த்திங்கன்னா ஒன்று எழுதியிருப்பாங்க அந்த போர்ட்லேயே, அதனால ரொம்ப ஈஸி தான் கொடுக்குறது. பாருங்கள், ஃபேஸ் இது லைனு, மெயின் லைனு, நியூட்ரலு. மோட்டரோட பின்னு பார்த்திங்கன்னா மோட்டரோட பின்னு இது. சப்போஸ் உங்களுக்கு மோட்ரு ரிவேர்ஸில் மாறி சுற்றும், அப்போ நீங்கள் இந்த ஒயரை மாற்றி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்படி சுற்றினாலும் வாஷில் பிரச்சனை இருக்காது. ரிவேர்ஸில் சுற்றினா ஸ்பின்னு ஓடாது, பார்த்துங்க. ஸ்பின்னு ஓடாது. அதனால் ஸ்பின்னுக்கு நீங்கள் மாற்றி கரெக்டாக திருப்பி மாற்றி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், இதில் அதுலேயே எழுதியிருப்பாங்க, காட்டுறேன் பாருங்கள். இன்லெட் வால்வுன்னு எழுதியிருப்போம். இன்லெட் வால்வு, ட்ரெயின் பம்பு, ட்ரெயின் மோட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுலேயே ட்ரெயின் வால்வுன்னு எழுதியிருக்கோம். பாருங்கள், இன்லெட் வால்வு, ஏசி ட்ரெயின் வால்வுன்னு. இதே டிசியாக இருந்தால் பக்கத்தில் ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுக்கலாம். அது இந்த ஒயரிங் டயக்ராமில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரியும் கிளியராக. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா ஒயரிங் கொடுத்தாச்சு. போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உள்ளே. பாருங்கள், ஒயரிங் கிட்டில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் கிடையாது. இருக்கிற ஒயரிங் கிட்ட அப்படியே யூஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது உங்களுக்கு ஈஸி தான், ஒயரிங்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், டிஸ்பிளேவையும் ஒட்டிட்டேன் மேலே. இங்கே பாருங்கள், டிஸ்பிளேவை கரெக்டாக மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிஸ்பிளே நல்லா ஃபுல் பேக்கில் தான் இருக்கும், அதனால் நீங்கள் அதை இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒட்டிக்கலாம், ஸ்டிக் பண்ணிக்கலாம். வாட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பவர் வந்துருச்சு. ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணால் பாருங்கள், ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, பாஸு. ப்ரோக்ராம் பாருங்கள், ஃபாஸ்ட்டு, ஸ்ட்ராங்கு, ஸ்டாண்டர்டு, இது மாதிரி ஒரு 4 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வாஷு, ஸ்பின்னு, வாஷு, ரென்ஸு, ஸ்பின்னு. பாருங்கள், ஷோக்கு ஊற வச்சு துவைக்கணுன்னா உங்களுக்கு ஷோக்கு, வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஊற வச்சு துவைக்கும். ஸ்பின்னு மட்டும் போட்டிங்கன்னா இது வாட்டர் லெவல் செக் பண்ணுறது. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக எரர் கோடு.
இந்த லாஸ்ட்டாக இருக்க ஃபுல்லாக எரர் கோடு வர்றது உங்களுக்கு. இப்போ நான் ஸ்பின் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்பின் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒர்க்கிங் மோட்ரு ஒர்க் ஆனிச்சுன்னா அந்த மோட்ரு மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், ப்ராசஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே இதில் வருது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக ஃபால்ட்டு கொடுது. பாருங்கள், தண்ணி ட்ரெயின் ஆகுது. தண்ணி ட்ரெயின் பம்ப் ஒர்க் ஆகுது, ட்ரெயின் ஆகுது. ஏன்னா ஸ்பின் ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பம்ப் ஆக்டிவேட் ஆகி தண்ணி வெளியே எடுத்துட்டு தான் ஸ்பின் ஓடும். ஸ்டார்ட் ஆனோடனே இந்த ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். நைட்டில் ரொம்ப பாருங்கள் இருட்டாக இருக்காது, உங்களுக்கு ரொம்ப இது வெளிச்சமாக இருக்குது. வெளியில் வச்சுருக்காங்க, அதனால் வெளிச்சத்தில் தெரியல. இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக தெரியுது பாருங்கள். பாருங்கள், அது ஒர்க் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி ரொட்டேஷன் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்கள். ரிவர்ஸ் ஃபார்வேர்டு எல்லாமே காட்டும். இந்த சைடில் சுற்றுதா எப்படி சுற்றுதான்னு உங்களுக்கு இங்கே பாருங்கள். மோட்ரு ஓடுது அப்படின்னு காட்டுது. டோர் சுவிட்ச் எரர் காட்டுது பாருங்கள். இதிலே எரர் வந்துடும், பீப் சவுண்டு வரும். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மிச்சம் எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிற மாதிரி ஃபுல் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. வாஷிங் பாருங்கள், இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகி தண்ணி வந்துட்டுருக்கு உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.